வாழ்க்கையில் நிறைய பேர் நான் உசுப்பேற்றி விட்டுருக்கேன். பர்ச்சேஸ் பண்ண இடத்துல அப்படியே செட்டில் ஆகிட்டாருங்க. இப்போ ஆளுங்களாம் ரொம்ப பெரிய ஆளுங்களாம் வருவாங்க. இந்தியா ஃபுல்லாக நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ட்ரிகர் பண்ணது சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்ற. அண்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எனக்கு சாரீஸ் காமி, என்னென்ன சாரீஸ், என்னென்ன மாடல்ஸ், எந்த இதில் வந்து இன்ஃபர்மேட்டிவாக நான் என்னென்ன புது இன்ஃபர்மேஷன் எனக்கு காதுக்கு வந்தது, என்னென்ன புது இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. இன்னும் எனக்கு திருப்தி அடையலை. நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுல எனக்கே திருப்தி அடையலை. ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே இந்த பஸ் 20 ரூபீஸ் 30 ரூபீஸ்க்குள்ளே வரும். மார்க்கெட் ஒரு 12 மணிக்கு மேலே தாங்க ஃபுல்லாக பீக் ஆரம்பிச்சு. நான் ஸ்டாக் எனக்கு வந்து ஒரு ½ அன் ஹவர், மேக்ஸிமம் 1 ஹவர்ன்றது ஜாஸ்தி. ½ அன் ஹவரில் எனக்கு ஃபுல்லாக சோல்ட் அவுட் ஆயிரும். தலசார் கேட்டுக்குள்ளே வந்துட்டேன். நான் அங்கே கூப்பிட்டு வச்சு என் கடையில் வாங்க சொல்கிறேன். வேஸ்ட்டு குப்பை இங்கேயே வாங்க வந்தீங்கன்னா குப்பை இருக்க இடத்துக்கு போனால் குப்பை தானங்க கிடைக்கும். சூரத் மார்க்கெட்லேருந்து ரிஜெக்ட் பண்ணி தூக்கி போடுற குப்பைங்க. அந்த மார்க்கெட் பக்கத்தில் அந்த மாதிரி தோசை கடைலாம் இருக்குது. தோழிக்கு அப்புறம் தான் அடுத்து புது டிசைன்ஸ் வரும். ப்ளவுஸ் பிட்டெல்லாம் நான் புதுசாக போட்டு ₹1 40 கூட வந்து நம்மளை யார் வேணான்னு எடுத்து தெரிஞ்சு பேசி வெளியில் போசிலாம் அசிங்கப்படுத்துகிறாங்களோ அவங்ககிட்ட போய் நம்ம தேடி வாங்கணும்னா தான். ஆனால் தயவு செஞ்சு மக்களே அந்த பேரும் பேசாதீங்க. பர்ச்சேஸ் பண்ண இடத்துல செட்டில் ஆகிட்டாருங்க. எனக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் போடு. இந்த மாதிரி சாரீஸ்லாம் கூட நம்ம கொஞ்சம் போட்டிருக்கேன். இந்த ஒரு கட்டு தான் போட்டிருக்கேன். அது எப்படி மூவ் ஆகுதுன்னு கடைகளில் நம்ம போய் பட்ஜெட்களை பார்க்குறத விட இதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப பெரிய கடல் தாங்க. இந்தியாவில் வேர்ல்டுக்கே பெரிய மேனுஃபேக்சர் கடுகளவு கூட கிடையாது. 132 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சில மக்கள் அதையும் வாங்கிட்டு குறை சொல்கிறப்ப தான் கஷ்டமாக இருக்கும். அந்த ஃபேக்ட்ரிஸில் மாற்றுவாங்களாம் ரேட்டு. 60 ரூபாய்க்கு ஒருத்தர் கொடுக்குறதே வந்து ஒருத்தர் 210 ரூபான்னு விற்க மாட்டாருங்க. டேர்ன் கொஞ்சம் கூட நான் என்னோட மார்ஜின்லாம் நான் கம்மி பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட இருக்கிறது வேறு யார்ட்டையும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தேடி கண்டிப்பாக அது வேறு யார்ட்டையும் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் நிறைய பேர் நான் உசுப்பேற்றி விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். உசுப்பேற்றி விட்டுருக்கேன்னா என்ன, அவங்க வந்து கெட்டது செய்கிறதுக்கும் அழிஞ்சு போகிறதுக்கும் நம்ம உசுப்பேற்றி விடல. அதாவது டீசெண்டாக சொல்லணும்னா ட்ரிகர் பண்ணி விட்டுருவோம். ஸோ அப்படி உசுப்பேற்றி விட்டதில் நிறைய மக்கள் வந்து இங்கே நான் கண் கூட பார்க்குறேன். நாங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர்லாம் கல்கட்டாவும் போனேன்னா அங்கேயும் போய் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். இங்கேயும் வந்தேன். பர்ச்சேஸ் பண்ண இடத்துல அப்படியே செட்டில் ஆகிட்டாருங்க. பெரிய கடையெல்லாம் கிடையாதுங்க, சின்ன கடை தாங்க. அவர் சின்ன கடை. இப்போ அவரோட ஒய்ஃப் அங்கே ஊரில் இருக்காங்க, இங்கே இருக்கார். வாங்க வந்த இடத்துல எனக்கு ₹100 சம்பளம் கொடுத்தீங்கன்னா போதும், நான் வேலையை கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துட்டாரு. ஆனால் ஒரு நாளைக்கு ₹300 சம்பளம். ஆனால் தங்குறதுக்கு இடம் கிடைக்கல, பேச்சுலர்னு சொல்லிட்டு. அதனால் டாமிட்ரி மாதிரி எடுத்து தங்கியிருக்கேன். ₹350 ஒரு நாளைக்கு ₹350 ஸ்டே பண்ணி காசு கொடுத்து அங்கே தங்கிட்டு இருக்காரு. ப்ளஸ் சாப்பாடு செலவு ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ₹200 ஆயிரம் இல்லை. அதுவும் கூட ஏதோ ஒரு மெஸ் இருக்குது, அன்லிமிட்டட் சாப்பாடு. பக்கத்தில் ₹30 கொடுத்து தங்கிட்டு இருக்கேன். அப்படி ஆளுங்களாம் ரொம்ப பெரிய ஆளுங்களாம் வருவாங்க. எல்லா லாங்குவேஜஸும் கற்றுக்கிட்டு இங்கே தொழிலை கற்றுக்கிட்டு அப்படி வர்றப்ப ஸோ அப்படி நிறைய பேர் உசுப்பேற்றி விட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் வந்து ஆனால் நான் இதுக்கு முன்னாடி லோக்கலில் தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இங்கே மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்கேன். ஒவ்வொரு ஸ்டேட்டும் போயிட்டுருக்கேன். நான் தைரியமாக இருக்குது, தன்னம்பிக்கையாக இருக்குது அப்படின்றப்ப சரி நம்ம ட்ரிகர் பண்ணது சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்றப்ப நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. அண்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எனக்கு சாரீஸ் காமி, என்னென்ன சாரீஸ், என்னென்ன மாடல்ஸ், எந்த கடையை காமி, கடையோட இதை காமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஏன்னா வந்து மார்க்கெட்டை உங்களுக்கு ஓரளவுக்கு பல வீடியோ நான் போட்டுட்டேன். இதில் வந்து இன்ஃபர்மேட்டிவாக நான் என்னென்ன புது இன்ஃபர்மேஷன் எனக்கு காதுக்கு வந்தது, என்னென்ன புது இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அது சம்மந்தப்பட்டதை இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும். நிறைய விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேடல் இன்னும் எனக்கு திருப்தி அடையலை. நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுல எனக்கே திருப்தி அடையலை. லைஃப்லாங்காக இருக்குங்க, திருப்தின்றதே இருக்காது. ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணதில் எனக்கே திருப்தி இல்லை. இப்போ மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கேன். இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பார்க்கலாமா, பார்த்ததே திருப்பி பார்த்துட்ருக்கோம். அதனால் வேறு ஏதாவது புதுசாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரத் இப்போ தான் ஒரு 10 days, அந்த 10 days கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த கேப்பில் நான் மறுபடியும் வந்திருக்கிறேன்னா ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே இந்த பஸ்ஸுங்க. பஸ்ஸில் பிடிச்சிட்டு போனோன்னா அவ்வளோதான், ஒரு 20 ரூபீஸ் 30 ரூபீஸ்க்குள்ளே வரும். இதே நீங்கள் ஆட்டோ பிடிச்சிங்கன்னா குறைஞ்சது 300 ரூபீஸ், டாக்ஸினா 500 600, அண்ட் ரேப்பிடோவில் புக் பண்ணால் கூட 170 அந்த ரேஞ்சஸ்க்கு மேலே சொல்லுவாங்க. ஸோ பஸ்லேயே போகிறோம். பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டேன். இங்கேருந்து ஒரு 1 ஹவர் ஆயிரம்னு வச்சுக்கோங்க. இப்போ டைம் எனக்கு கரெக்டாக ஒரு 10:40. அங்கே மார்க்கெட் ஒரு 12 மணிக்கு மேலே தாங்க ஃபுல்லாக பீக்க ஆரம்பிக்கும். 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. 12 மணிக்கு மேலே போனீங்கன்னா தான் எல்லா ஷாப்ஸும் கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அங்கே போய்ட்டு பார்ப்போம், இன்றைக்கி புதுசாக எதுவும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இல்லை பழைய ஐட்டத்துலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் அங்கேருந்து ஆர்டர் போட்டு இங்கே ஏஜென்ட்டை இல்லை அதே கடையில் வாங்குறப்ப எனக்கு ஏற்கனவே அந்த கடையில் 2 டைம் வாங்கிட்டு மறுபடியும் ஆர்டர் போட்டு மறுபடியும் எடுத்துட்டேன். பட் அதே இதை பார்க்க எனக்கு பிடிக்கல. அதனால் புதுசாக ஏதாவது பார்க்க வருவோம், வேறு ஏதாவது ஒரு செட்டிங்ஸ் இங்கே பண்ணிவிட்டு போயிடலாம். போய்ட்டு அடுத்த வரும் தீபாவளி வரைக்கும் அதை வச்சு சமாளிக்கலாம். தீபாவளிக்கு மாற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேங்க. அந்த என்கிட்ட வர்ற ஸ்டாக்கு எனக்கு அவ்வளோதான். நான் ஸ்டாக்கு எனக்கு வந்து ஒரு ½ அன் ஹவர், மேக்ஸிமம் 1 ஹவர்ன்றது ஜாஸ்தி. ½ அன் ஹவரில் எனக்கு ஃபுல்லாக சோல்ட் அவுட் ஆகிரும். பெரிய ப்ராஃபிட் பார்க்கல, நான் டேர்ன் ஓவர் தான் பார்க்குறேன். அதை தான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ மறுபடியும் தேடல் வந்திருக்கேன். ஏதாவது புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்கள் அமைதான் பார்க்கலாம். தலசார் கேட்டுக்குள்ளே வந்துட்டு இப்போ நீ ஒவ்வொரு மார்க்கெட்ஸாக நம்ம உள்ளே போய் பார்க்குறேன். என்னென்ன கலெக்ஷன்ஸ் புதுசாக வந்திருக்கு நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஒருத்தவங்க எனக்கு லாஸ்ட் வீடியோவில் ஒரு கமெண்ட் வந்திருந்தது. அதாவது வந்து நான் ஏர்போர்ட்லேருந்து போட்டிருந்தேன், ஏர்போர்ட்டுக்குள்ளெல்லாம் யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க, வீடியோ எடுக்கலாம், அவங்க போய் சொல்கிறாங்க, உள்ளே போயிட்டு யாரும் ஏமாந்துறாதீங்க. ஏன்னா நான் அங்கே கூப்பிட்டு வச்சு என் கடையில் வாங்க சொல்கிறேன். நான் போகிற இடத்துல காமிக்கிறேன். அதாவது அவங்க சூரத்துக்கு வந்தாங்களாம், ஃபேக்ட்ரிக்குள்ளேயே போய் வாங்கினாங்களாம்.
அங்கே வந்துட்டு வந்தால் அங்கே யாரோ ஒருத்தர் சொன்னாங்களா இதெல்லாம் வேஸ்ட்டு குப்பை இங்கேயே வாங்க வந்தீங்கன்னா. அஃப்கோர்ஸ் அவன் சொன்னதும் கரெக்டு தானேங்க. குப்பை இருக்க இடத்துக்கு போனால் குப்பை தானேங்க கிடைக்கும். சாரீஸ் எங்கே வாங்கணுமோ அங்கே நீங்கள் வந்தீங்கன்னா சாரீ வாங்கலாம். இது அந்த சூரத் மார்க்கெட்லேருந்து ரிஜெக்ட் பண்ணி தூக்கி போடுற குப்பைங்க. இதை நம்பி நிறைய பேர் வாழ்கிறாங்க. இதுலேயும் ஏதாவது ஒரு நல்ல பீஸ் கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுக்கிறாங்க. அப்படியே இங்கே பாருங்கள், பக்கத்தில் ஒரு வாட்ச்மேன் இருக்கார். அவர் இதுலேருந்தே எவ்வளோ சேர்த்து வச்சுட்டாரு பாருங்கள். இப்படி நிறைய சேர்த்துருவாராம். சேர்த்து இதை கொண்டு போய் 50 100ன்னு சொல்லிட்டு விற்பாங்களாம். இப்படி குப்பையில் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு 50 ருபீஸ்க்கு இப்படி கொடுத்தா கூட பெருசு தான். ஸோ அதுதான் கொண்டு வந்து உங்களுக்கு அங்கே சீப்பாக கொடுக்குறது. ஸோ சீப்பாக கொடுக்குறத கம்பேர் பண்ணாதீங்க. குப்பையிலேருந்து இப்படி நிறையா வரும். நம்ம ஊர் ஃபுட்டு தோசைலாம் இங்கே கிடைக்குங்க. இது மில்லேனியம் ஹால் தான். மில்லேனியம் மார்க்கெட்டு, அந்த மார்க்கெட் பக்கத்தில் அந்த மாதிரி தோசை கடைலாம் இருக்குது. டே 2 நான் சூரத் மில்லேனியம் மார்க்கெட்டில் இருக்கேன். மில்லேனியம் நேற்று வந்து என்னால் நிறையா ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ பண்ண முடியலை. ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறையா பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருந்தது. அண்ட் அதுக்கு மேலே என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியலை. நார்மல் ஐட்டம் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். பெருசாக புதுசாக வரலைங்க. கொஞ்சம் எல்லாத்துலேயுமே சிரோஸ்கி ஒர்க், அந்த ஸ்டோன் ஒர்க்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நிறைய பேர்ட்ட கேட்ட வரைக்கும் தீபாவளிக்கு அப்புறம் தான் அடுத்து புது டிசைன்ஸ் வரும். இப்போ ஏன்னா எல்லாமே ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுருக்க தான் எல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒற்றுமை தான். நேற்று நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நல்லா அமைஞ்சது. ப்ளவுஸ் பிட்டெல்லாம் நான் புதுசாக போட்டேன். ரொம்ப சீப்பான ரேட்லேயே இருந்ததுங்க. 30 ரூபா 40 ரூபாய்க்கு கூட இருந்தது. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஒரு மூடை எடுத்தேன்னா நீ 800 பீஸ் எடுக்கணும். 800 பீஸ் எடுத்தால் தான் வந்து நான் உனக்கு பேசவே முடியும், இல்லாட்டி நான் பேசவே மாட்டேன், கிளம்பு அப்படின்னாரு. ஸோ நான் வீடியோலாம் சொல்லியிருக்கேன், நம்மளை கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. நம்மளை யார் வேணான்னு எடுத்துரிஞ்சு பேசி வெளியில் போக சொல்லிலாம் அசிங்கப்படுத்துகிறாங்களோ அவங்ககிட்ட போய் நம்ம தேடி வாங்கணுன்னா தான் நல்லா இருக்கும் அப்படின்றதே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படிலாம் பண்ணி நம்ம வாங்கணும். நேற்று கொஞ்சம் வாங்கிட்டேன். ப்ளவுஸ் பிட் கொஞ்சம் போட்டிருக்கேன். அஃப்கோர்ஸ் ரொம்ப சீப்பான ரேட்டு தான் கொடுப்பேன் நான். 20% இப்போ 30 ரூபாய்க்கு வாங்கினா என்னங்க 36 ருபீஸ் தாங்க உங்களுக்கு நான் கொடுப்பேன். அதில் என்னோடய ஜிஎஸ்டி, என்னோடய டிரான்ஸ்போர்ட்டு. ஆனால் தயவு செஞ்சு மக்களே அதில் பேரும் பேசாதீங்க. அது மட்டும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். நிறைய பேர் வந்து இவ்வளோ எஃபர்ட் போடுறேன், இவ்வளோ காசும் எனக்கு கம்மி தான், அதில் நிறையா பேரம் பேசுகிறாங்க. இன்னும் நம்ம மக்களே பேரம் பேசுகிறாங்க அப்படின்றப்போ தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பேரம் பேசுகிறத அவாய்ட் பண்ணி நான் ஜெனியூனாக தான் கொடுக்குறேன். எனக்கு ரேட்டு ட்ராப் அவுட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் ட்ராப் அவுட் பண்ணிடுறேங்க. ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மல் காட்டன் சாரீஸ் வந்து ரெயின்போ சாரீ 480 ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் வித்தின் தமிழ்நாடு அண்ட் பாண்டின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். அது இப்போ பயங்கரமாக ட்ராப் அவுட் ஆகிடுச்சு. இப்போ நான் கொடுக்குற ரேட்டு 420 ரூபா தான் கொடுக்குறேன். 60 ரூபா குறைச்சிருக்கேன். ஸோ எனக்கு குறைச்ச அதே ரேட்டை நான் உங்களுக்கு குறைக்கிறேன் இல்லையா, ஜெனியூனாக பண்ணுறேன். அதனால் தயவு செஞ்சு மக்களே பேரம் பேசாமல் மட்டும் பண்ணுங்கள். நேற்று நம்ம ஃபாலோவர்ஸ் ஒரு 2 பேர் இங்கே பார்த்தேன். ஒருத்தர்லாம் நம்ம வீடியோ ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு கல்கட்டா போகிறது, வெஸ்ட் பெங்கால் போகிறதா இருக்கட்டும், சூரத் வந்து சூரத்லேயே செட்டில் ஆகிட்டார். அவர் ஆக்சுவலாக பெரிய கடை, மீடியம் சைஸ் கடை கூட கிடையாது, பேசிக் லெவல் தான். அவரோட ஒய்ஃப் வந்து அங்கே ஊரில் கடை சின்னதாக வச்சு ஏதோ பார்த்துட்ருக்குறாங்க. இவர் இங்கேருந்து டெய்லி கட்டுக்கட்டாக வாங்கி மொத்தமாக வாங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிச்சிட்ருக்காரு. சூரத்துக்கு பர்ச்சேஸ் பண்ண இடத்துல செட்டில் ஆகிட்டாருங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு கடையில் வந்து எனக்கு 100 ரூபா சம்பளம் கொடுத்தீங்கன்னா போதும், நான் கற்றுட்டு நான் இது பண்ணிக்கிறேன்னு சொல்லி இங்கேயே ஒரு கடையில் 300 ரூபாய்க்கு வேலைக்கு இருக்கிறாரு. அவர் ஒரு நாளைக்கு தங்குறதுக்கு செலவு மட்டுமே 350 ரூபா டாமிட்ரியில் செலவு பண்ணுறாரு. மற்றபடி சாப்பாடு அது இதெல்லாம் அவர் செலவு பண்ணி தான் இங்கே இருக்கிறாரு. அப்படி பிஸ்னஸை நிறையா கற்றுட்ருக்காரு. இந்த பச்சை கலர் டிஷர்ட் போட்டு போகிறான் பாருங்கள் ஒரு பையன். நான் பிளாக் எடுத்தோன்னே உனக்கு எத்தனை பிளாகர்ஸ் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, சரி வா எனக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் போடு, என் கடை இருக்குது, என் கடையை வந்து கொஞ்சம் எடுத்து போடு அப்படின்னா நம்ம தான் அது பண்ண மாட்டோம்ல, நான் போகலை. ஸோ இந்த மாதிரி தயவு செஞ்சு நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, ப்ரொமோஷன் போடுற வீடியோவை நம்பி மட்டும் சூரத்தில் தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. இது கொஞ்சம் இந்த ஃபேன்சி சாரீஸ் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பொட்டிக் ஸ்டைலில் எனக்கு வேணும், கொஞ்சம் காஸ்ட்லியாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சாரீஸ்லாம் கூட நம்ம கொஞ்சம் போட்டிருக்கேன். பெருசாக ரிஸ்க் எடுக்கல. ஏன்னா நானே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், பெரிய லெவலில் ரிஸ்க் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் போட்டதே இந்த ஒரு கட்டு தான் போட்டிருக்கேன். அது எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். ஏன்னா இந்த சாரீஸே வந்து நான் வாங்கி சேல் பண்ணேனாலே இட் கம்ஸ் அரௌண்ட் 2000 அந்த ரேஞ்சில் வந்துருந்தாங்க. ஆனால் பியூர் ஃபெண்டி ஃபுல்லாக செம்ம ஒர்க்கு. அதனால் செம்ம பொட்டிக் ஐட்டம்ஸ் அண்ட் பெரிய பெரிய கடைகளில் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணோம்னா மினிமம் 3000க்கு மேலே தான் கண்டிப்பாக வரும். பட் ஆன்லைனில் போடுறவங்க கூட 2500 போடுறாங்க. அந்த ஐட்டம் கூட இது கிடையாது, அதை விட எக்ஸ்பென்சிவான ஒரு ஐட்டம். இது எல்லாமே ஸ்டோன் ஒர்க்ஸ் தான். ஸ்டோன் ஒர்க்லேயே இந்த உதிர்ற மாதிரி வர்ற ஸ்டோன் ஒர்க்ஸ் கிடையாது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவானது. ஸோ இந்த ஒரு கடை வந்து நான் அவங்களோட நான் பேசியிருக்கேன். ஸோ அவங்க எனக்கு சப்ளை கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் கூட புது ஐட்டம் இப்போ வந்ததுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி மார்க்கெட் வந்துச்சு, நான் ரேட்டு கேட்டால் கூட ரேட்டை அது கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே எனக்கு ஒரு 1/2 hour ஆச்சு. ஸோ இந்த சாரியும் அதே பட்ஜெட் தாங்க. அதெல்லாம் 2000 ருபீஸ் நெருக்கி வந்துடுது. இதிலெல்லாம் நான் ஜஸ்ட் ஒரு 10 to 15% தான் நான் அடிஷ்னலாக வச்சுருக்கேன். அதுவும் நான் ஜிஎஸ்டி சேர்த்துருவேன். இதில் ஜிஎஸ்டிலாம் சேர்த்து எனக்கு 10 to 15%. ஸோ என்னோடய மார்ஜின் கிடைக்கிறதுனா ஒரு 5% வரைக்கும் இதில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க.
அண்ட் இவங்க கொடுக்குற டிசைன்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுற டிசைன்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருப்பாங்க. டிசைன்ஸ் அடிக்கடி உங்கள்கிட்ட மாறிட்டுருக்கோம். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் ஒரு 10 days பிஃபோர் உங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு போயிருந்தேன். இப்போ மறுபடியும் வந்து பார்க்குறப்ப வேறு புது புது டிசைன்ஸ். என்னங்க அதே ஃபெண்டி தான், அதுலேயே புது புது டிசைன்ஸ். இது சிரோஸ்கி, இது கொஞ்சம் போட்டிருக்கேன், 5 செட்டு போட்டிருக்கேன். நீங்கள் ஆக்சுவலாக வீடியோவில் பார்க்குறத விட இதெல்லாம் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. ஆல் ஓவர் உங்களுக்கு சிரோஸ்கி ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த புடவைங்கள்லாம் போட்டிருக்கோம், இதெல்லாம் புதுசு தான், ஃபுல்லாக சிரோஸ்கி தான், ஸ்டோன் ஒர்க் தான். அது எல்லாமே அந்த ஜிக்ஜாக் பண்ணி வர்றது அந்த சாரீஸ் எல்லாமே போட்டிருக்கோம். இதெல்லாம் ஹெவி ரேஞ்சஸ்ங்க, ஃபுல்லாக பொட்டிக் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்க சாரீஸ். அதுதான் நிறையா போட்டிருக்கேன் நான். இப்போ இந்த மாதிரி சாரீஸ்லாம் போட்டிருக்கோம். இது வெளியில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஜட்மெண்ட் கொடுங்க. எப்படி எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மாதிரி ஒரு சாதா ஃபெண்டிலேயும் உங்களுக்கு கொடுக்குறது வந்து 2500 அந்த ரேஞ்சஸ்க்கு மேலே கொடுக்குறாங்க. ஸோ இப்படி ஸ்டோன் ஒர்க்கோட இந்த மாதிரி வச்சு வரதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3000 அந்த ரேஞ்சுக்கு மேலே தான் போடுவாங்க. ஏன்னா போட்டிருக்கோம், எதுவும் நான் ஹோல்சேல் போட்டிருக்கேன். ஆனால் இதுலலாம் இப்போ நிறையா ப்ராஃபிட் இல்லைங்க. எனக்கு ஜஸ்ட் ஒரு 15% மட்டும்தான், 15 அவ்வளோதான் நான் அது வைக்கிறேன். இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, என்னோடய டிரான்ஸ்போர்ட்டு எல்லாம் சேர்த்து இதில் வந்துடும். ஏன்னா ஹெவி ரேஞ்சஸ்ன்றப்ப எவ்வளோக்கு கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோக்கு கம்மி பண்ணி தான் போட்டுட்ருக்கேன். இந்த ரேஞ்சஸ் எல்லாமே போட்டிருக்கோம். கொஞ்சம் சூரத்ன்றது உண்மையிலேயே ரொம்ப பெரிய கடல் தாங்க. இந்தியாவில் வேர்ல்டுக்கே பெரிய மேனுஃபேக்சரிங் மார்க்கெட்டுனா இதுதான். எத்தனை வருஷம் எத்தனை டைம் அங்கே வந்து போனோன்னாலும் நம்ம பார்க்காத விஷயங்கள் 1 2 கிடையாது, பல இருக்குங்க. கட்டுறது கடுகளவு கூட கிடையாது, அதை கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ பூனம் சாரீஸை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ரேஞ்சஸ், 132 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு மேலே 200 250 அந்த ரேஞ்சஸும் இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த சாஃப்டாக அந்த ஒரு பூனம் ஃபீலிங் இருக்கிற எல்லா சாரீஸும் பூனம் சாரீஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ரெனியலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அதுலேயே லைட் வெயிட்னு சொல்லிட்டு ஒரு சாரீ சொல்கிறாங்க. அந்த சாரீஸ்லாம் அப்படியே பூனம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம பூனம்னுவோம். அதெல்லாம் சூப்பராக இருந்தது சாரீஸ், அதுவும் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் ரேட்டு 200 210 அந்த ரேஞ்சஸ்க்கு மேலே வரும் சாரீஸ் அதெல்லாம். ஸோ அதுவும் நிறையா போட்டிருக்கேன் இந்த டைமில். கொஞ்சம் சாரீஸ் போனோன்னா ஒருத்தர் என்ன சொன்னார், அந்த ரெனியல் சாரீ வந்து எனக்கு 140 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் குறைச்சி 138, அடுத்து கம்மி பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபைனலாக குறைச்சி வந்தார். அதுக்கப்புறம் அவர் கொடுத்த ரேஞ்ச் வாங்கி நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலே அவ்வளோதாங்க. 162 ருபீஸ் இல்லை 160 அந்த ரேஞ்சு தான் வரும். அந்த ரேஞ்ச் சாரீ ஒரு கட்டாக எடுத்தாலும் அந்த 4 பீஸஸ் வருது இல்லை. நாங்கள் அந்த பேசிக் ரேஞ்ச் சேலைன்னு சொல்கிறது நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன். நான் இங்கே அவ்வளோதான் 132 ரூபா அந்த ரேஞ்சஸ்க்கு வாங்கலாம். அதை வாங்கி நான் உங்கள் கைக்கு கொடுக்குறப்ப அஃப்கோர்ஸ் ஒரு 160 ரூபாய்க்கு கொடுக்கலாம். ஸோ ஒரு சாரீக்கு 28 ரூபா கிடைக்கிற மாதிரி இருக்குமா. ஆனால் அதுக்கு வந்து ஜிஎஸ்டி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படி இப்படின்னு பார்க்குறப்ப அதே கிட்டத்தட்ட ஒரு 15 to 18 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு செலவாயிடும். ஸோ ஒரு பீஸ் சாரீக்கு அவ்வளோதான் 10 ருபீஸ் கிடைக்கும். ஆனால் ஒரு சில மக்கள் அதையும் வாங்கிட்டு குறை சொல்கிறப்ப தான் கஷ்டமாக இருக்கும். இங்கே வந்து நம்ம அலைஞ்சு டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் பிடிச்சி போகிறப்ப அந்த காசும் பெருசாக இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ 160 ரூபா 62 ரூபாய்க்கு எடுத்தோன்னா நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் அந்த ரேஞ்சஸ் மட்டும் எதிர்பாருங்க. நான் மித்த கடைகளில் வந்து உங்களுக்கு 188 சொல்லி 190 சொல்லி அதுக்கு மேலே ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி போட்டு அப்படி கொடுத்துட்ருப்பாங்க. அந்த ரேஞ்ச் சாரீ அவ்வளோதாங்க. மொத்தமாக குரூப்பாக வாங்கி கொடுக்குறோம் அப்படின்றப்ப அப்படி வரும். அதுக்கு மேலே ஒரு இடத்துல நான் சாரீ போட்டேன். அந்த சாரீ வந்து எனக்கு 162க்கு ஒரு ரேஞ்சஸ் போட்டாங்க. இன்னொரு இடத்துல எனக்கு 182ன்னு சொல்லிட்டு போட்டாங்க. ஸோ அந்த 10 ரூபா 20 ரூபான்னு வரப்போ அவங்கள என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு சாரீ வந்து எல்லாமே நூல் ஒன்று தான். ஆனால் 132 கம்பேர் பண்ணாதீங்க. 160 172 180 82 இந்த ரேஞ்ச் வரதுலாம் நூல் ஒன்று தான். ஆனால் அதில் வந்து அந்த கலரிங்ஸ் வந்து மாறுறதுக்கு அதுக்கு தக்கன வந்து ஒவ்வொரு மில்லையும் வந்து ரேட்டு மாற்றுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதில் ஒரு நாலேஜ் எடுத்துக்கிட்டேன் நான். ரேட் டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறது அந்த இன்கேஸ் அதில் கொடுக்குற கலரிங், அதில் இருக்க ஒர்க்கு டிசைன்ஸ் அதை பொறுத்தும் ஒரு சில மார்க்கெட்டில் ஒரு சில அந்த ஃபேக்ட்ரிஸில் மாற்றுவாங்களாம் ரேட்டு. அதை அப்படியே ரேட்டு வரும், அதை பேஸ் பண்ணி வரும். அதுவும் பெருசாக வராது, ஒரு 5 ரூபா 10 ரூபாக்குள்ள டிஃப்ரென்ஸ் வருமா. அது வியாபார பெருமக்களே, உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம், சாதாரணமாக நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற மக்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் நாலேஜ் தெரியாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து டர்க்கி வாங்குறாங்க, கிரேப் போட வாங்குறாங்க அப்படின்னா அந்த கிரேப்பு இங்கே 160 62 ஸ்டார்டிங் கிடைக்கும். அதுக்கு மேலே ஒவ்வொரு இடத்துலையும் 5 ரூபா 10 ரூபா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுவாங்கன்னா இப்போ 160 ரூபாய்க்கு ஒருத்தர் கொடுக்குறதே வந்து ஒருத்தர் 210 ரூபான்னு விற்க மாட்டாருங்க. ஃபெண்டி அதாவது ஸ்பேஸ் சில்க் வந்து ஆன்லைன்லேயே ஒரு சில பேர் 450 ரூபாய்க்குலாம் போடுறாங்கன்னா, ஆனால் இங்கே சூரத்தில் அதோட ரேட்டு தெரியுங்களா, நல்லா இருக்கும் குவாலிட்டி. இட் ஸ்டார்ட்ஸ் ஈவன் ஃப்ரம் 550 ருபீஸ்க்கு மேலே தான் அங்கே ஸ்டார்டிங்கு. அதனால் வந்து அது அவங்க போடுறது ஃபெண்டி மாதிரியே இருக்கும். ஆனால் அதை பொறுத்த வரைக்கும் மாஸ் இருக்குது, டல் மாஸ் இருக்குது, இல்லை அதுக்கு கீழேயும் நிறைய ஷிஃபானே கூட உங்களுக்கு பார்க்குறப்போ ஒரு சில டைத்தில் ஃபெண்டி மாதிரியே தெரியும், ஸ்பேஸ் சில்க் மாதிரி. ஸோ அதெல்லாம் நம்ம வச்சுட்டு டிசைனை மட்டும் பார்த்துட்டு அந்த பட்டர்ஃப்ளை டிசைன் ஆனால் இங்கே பாருங்கள் 450க்கு போடுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து 550 600 இந்த ரேட்டுன்னு சொல்கிறீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சந்தோஷம். ஆனால் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, ஆனால் அதெல்லாம் மார்க்கெட்டில் இப்படி போயிட்டுருக்கு, அதை கொஞ்சம் பார்த்து வாங்குங்க, நல்லா போகுது நல்லா போகல இதோட ரேட் அப்படிலாம் பண்ணுவாங்க. ஆமாண்ணா நான் சொல்கிறேன்,
அதோட குவாலிட்டி வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அந்த கிரேப் போடவே இல்லை, 160க்குன்னு வாங்குறது அதுக்கு தக்கன குவாலிட்டி. நம்ம சாதாரண மக்கள் வாடிக்கையாளர்னு இருந்தாங்கன்னா 160 ரூபா ஆகும். அவங்கள பொறுத்த வரைக்கும் கிரேப் போட வேணால் அந்த ஷைனிங்காக இருக்கணும், அது மட்டும் தான் பார்ப்பாங்களே ஒழிய வேறு எதுவும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளே ஆரம்பத்தில் அப்படி இருந்தப்போ அப்படி தான் அந்த வியாபாரத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி கிரேப்னாலே ஒரு ஷைனிங் அந்த கடையில் இவ்வளோ தான் சொல்கிறாங்க, நீ 50 ரூபா கூட சொல்கிறேன் அப்படின்றப்ப இங்கே வந்து நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தது ஒருத்தர் 162. நான் இப்போ அந்த ஃபீல்டில் இருக்க வரைக்கும் நான் அந்த குவாலிட்டியை பார்க்குறப்ப அது கொஞ்சம் போரான குவாலிட்டி தான். பட் பார்க்குறதுக்கு செம்மையாக சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும். பட் ரொம்ப சொரன்னு அந்த இதெல்லாம் இல்லாமல் வேர் பண்ணுறப்ப கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கப்படுவேன். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல 200 ரூபாய்க்கு ஒன்று சொன்னாங்க, அதுக்கு அடுத்த கடையில் 210 ரூபா. இப்படி 2 ரேட்டு வந்துருக்கு. ஆனால் அதுலேயும் வந்து கண்டிப்பாக ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது. அவர்கிட்ட நான் சொன்னேன், பக்கத்தில் இருக்க கடையில் 200 தர்றாங்க, நீங்கள் 210 அப்படின்னா. இல்லைங்க, ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சிருந்தால் யாரும் அது கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணார். ஆனால் உண்மை அதுதான், 10 ரூபா உங்களுக்கு டிஃப்ரென்ஸாக இருந்தால் கூட அந்த ப்ராடக்ட்டில் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ நான் இப்போ டர்க்கியில் வாங்கிட்டு வந்து நான் கொடுக்குறப்ப என்னோடய மக்கள் அப்படி கம்பேர் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நம்ம 10 ரூபா கூட சொன்னோன்னா, ஏன்னா வந்து இப்போ மறுபடியும் என்னோடய மார்ஜின்லாம் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். நான் சொல்லியிருந்தேன், எனக்கு டேர்ன் ஓவர் கொஞ்சம் கூட நான் என்னோடய மார்ஜின்லாம் நான் கம்மி பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மக்களுக்கு சொல்லியிருந்தேன். முன்னாடிலாம் நான் 20% வரைக்கும் மார்ஜின் போட்டுட்ருந்தாங்க, அதான் இன்க்ளூடிங் ஷிப்பிங்கு, என்னோடய ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்துமே. ஆனால் இப்போ வந்து அதையும் கம்மி பண்ணி முடிஞ்ச அளவு 15 வரைக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுலேயும் என்னோடய ஜிஎஸ்டி சேர்ந்துடும். ஜிஎஸ்டி சேர்த்தே உங்களுக்கு கொடுக்குற ஜிஎஸ்டி சேர்த்தே 15% தான், 15%. அண்ட் என்னோடய ஷிப்பிங் இதெல்லாம் சேர்த்தே உங்களுக்கு நான் அந்த மாதிரி தான் கொடுக்குறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கே தெரியுது இந்த வீடியோலேயும் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் பயங்கரமாக இருக்கும். எனக்கு வேறு முடியலை என்னால், ஏன்னா அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும். கமர்ஷியலாக பண்ணால் அவங்க சூப்பராக செம்மையாக மைக்கெல்லாம் கொடுத்து நல்லா பண்ணலாம். பட் நம்ம கமர்ஷியலாக பண்ணல, இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வர்றதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சு நான் கிளம்புறேன். பட் புதுசாக தான் போட்டேன். லாஸ்ட் டைம் போட்டது எதுவுமே தெரியல. இப்போ ரெனியல் சாரியாக நான் போட்டேனாலும் அதில் வேறு டிசைன்ஸ் மாடல்ஸு அந்த டர்க்கிலே வந்து சிரோஸ்கி ஒர்க் இப்படி நிறையா போட்டிருக்கேன், புதுசாக போட்டிருக்கேன். அந்த பொட்டிக்கில் என்கிட்ட இருக்கிறது வேறு யார்ட்டையும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தேடி கண்டிப்பாக அது வேறு யார்ட்டையும் இருக்கும், ஆனால் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட இருக்கக்கூடாது அப்படின்ற அளவு நான் தேடி நான் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டாக்ஸ் வந்த உடனே நான் உங்களுக்கு குரூப்பில் சொல்லிடுறேன். அண்ட் அகைன் ஹாப்பி தீபாவளி அண்ட் ஹாப்பி செல்லிங். தீபாவளிக்கு செம்மையாக சூப்பராக பண்ணுங்கள். சின்ன கடைக்காரங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பெரிய கடைக்காரங்க ஓரளவுக்கு சேல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. தட்ஸ் ஆல், அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் பண்ணிங்க. நான் நம்பி தேங்க்யூ.